இன்னைக்கு வந்து ஆறுமுகம் ஐயா அவங்க வந்து சந்திக்க வந்திருக்கோம். இவரை சந்திக்க வர்றதுக்கு காரணம் இந்த ஏரியால உருவியார் பகுதியில மக்களோடு மக்களாக களப்பணி ஆட்டக்கூடிய திரு ரஞ்சித் தோழர் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஆல்ரெடி நம்ம போன வாரத்துல ஒருத்தவங்களுக்கு வீல் சேர் கொடுத்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இவரை பார்க்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொரோனா அப்ப அவருக்கு வந்து கண்ணு பாதிப்பு வந்திருக்கு. அதுல இருந்து அவர் இதே மாதிரிதான் இருக்காரு. இவருக்கு வந்து இந்த காணொளி பார்க்கிற மருத்துவர்கள் யாரா இருந்தாலும் உடனடியாக அதுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்று அறுவை சிகிச்சையோ இல்ல பொம்மை கண்ணோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களை வந்து இந்த வாழ்க்கையில நான் யாரையோ பார்த்துருக்கேங்க. நம்ம வந்து ஏதேதோ ஒரு காரணம் சொல்லி உறவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு போற காலத்துல தன் கணவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அயனிங் வேலை செஞ்சு அம்மா செல்வி அம்மா தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவரால் எந்த வேலைக்கும் போக முடியல. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் இல்ல. நார்மலா ஒரு மனுஷன் இருந்தாலே 1000 குறைய சொல்லி வெளியே துரத்துற உலகம். இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி போக முடியும்ன்றதுனால அவங்க துணைவி யார் அவங்க அயனிங் வேலை செஞ்சுதான் அப்பாவை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய எல்லா வேலையிலும் அவங்க தாயார் தான் முன்னெடுக்கிறாங்க. இப்போ இவருக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு கால் போயிடுச்சு. வீல் சேர் வேணும்னு கேட்டாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா மலர் கம்பம் ஐயா திடீர்னு கூப்பிட்டு, நான் போன வாரம் வீல் சேருக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். திடீர்னு மலர் கம்பம் கணேசன் வந்து அப்பாவுக்காக வாங்கின ஒரு வீல் சேர் இருக்கு, அதை எடுத்துட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆறுமுகம் அப்பாவுக்காக அதை கொடுத்திருக்கேன். இந்த நேரத்துல மலர் கம்பம் கணேசன் அவர்களுக்கும் என்னோட உடன் இருந்து எல்லா சமூக பணிகளும் என்னோட உடன் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஈன்றவர் இதயம் அறக்கட்டளை தமிழரசி, முக்கியமா என்னுடைய எல்லா பணிகளையும் கூட இருந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை தனலட்சுமி, எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். சில நேரங்கள்ல நீங்க கேக்குறீங்க எப்படி இந்த பணிகள் உங்களால முடியுது, ஏரியா களப்பணியாளர் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரியான உறவுகளை கண்டுபிடிக்க முடியாது. நான் எந்த நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் இவங்க 2 பேரும் என்னோட வரலன்னா இந்த மாதிரியான உறவுகளை என்னால மீட் பண்ண முடியாது. சமூக பணி என்பது தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பது தான் சமூக பணி. அதுதான் இவங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அப்பாவுக்கு நம்ம வீல் சேர் கொடுக்க போறோம். மேற்கொண்டு அவருடைய கண் பார்வைக்காக நம்ம நிச்சயமா செயல்படுவோன்றதை இந்த இடத்துல உறுதிமொழியா நாங்க உங்களோட முன்வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.